Hello friends, welcome back to my channel. நான் உங்க மைதிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி புளியோதரை. இந்த புளியோதரை குறைஞ்ச பொருள் வச்சு பண்ண போறோம். பட் டேஸ்ட் கோவில் புளியோதரை மாதிரி அட்டகாசமா இருக்கும். அதை எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புளியோதரைக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1 டீஸ்பூன் வெந்தயம், 5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 10 நம்பர் காஞ்ச மிளகாய். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நம்ம இந்த வெந்தயத்தை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமா வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையா வைக்காதீங்க. இங்க பாருங்க, வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. அந்த வெந்தயத்தோட வாசமும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுப்போம். இப்போ அதே பேன்ல நம்ம அடுத்து கொத்தமல்லி விதை வச்சிருந்தோம்ல, அந்த கொத்தமல்லி விதையை போட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்க ட்ரை ரோஸ்ட் பவுடரை அரைச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் விடாம அப்படியே நீங்க அரைச்சு நீங்க ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். நிறைய குவாண்டிட்டி போட்டு அப்படியே நீங்க அரைச்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க அப்பப்போ இந்த பவுடரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சமா போட்டு செஞ்சு காமிக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அந்த மாதிரி போட்டு செய்யுங்க. கொத்தமல்லியும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது ஆயிடுச்சு. இதுவும் ஓரளவுக்கு லைட்டா செவந்து வந்துருச்சு. போதும், இதை அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம காஞ்ச மிளகா வச்சிருந்தோம்ல, அதை நல்லா அடுப்பை கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க அதே பேன் சூடா இருக்கும், அடுப்பும் கொஞ்சம் சூடா இருக்கும். ஸோ அதே சூட்லயே நீங்க லைட்டா இது பண்ணா போதும். மிளகாயும் நல்லா சூடாயிடுச்சு. அந்த வாசமே உங்களுக்கு தெரியும். நல்லா ஆயிடுச்சாங்கிறதுக்கு அந்த மிளகாவோட வாசமும் உங்களுக்கு தெரியும், அந்த வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ அப்பனா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதையும் எடுத்து இது மூணத்தையும் நம்ம ஆற விடுவோம். நம்ம நல்லா இதை ஆறணும். உங்களுக்கு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஆயிடுச்சு. நான் இதையும் எடுத்து மூணையும் ஒண்ணா சேர்த்துட்டு பாருங்க, மூணையும் ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஒண்ணா சேர்த்து வச்சிட்டேன். இப்போ இது மூணு நல்லா ஆறட்டும். இப்போ நான் இதை தனியா எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே பேன்லயே திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு நான் கொஞ்சம் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது கடைசியா புளியோதரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா போடுறதுக்கு இதே பேன்ல அந்த வேர்க்கடலை போட்டு நம்ம வறுத்து வச்சுக்கலாம். ஓகே, பருப்பை வறுத்தாச்சு. இதுக்கு மேலே விட்டால் கருகிரும். இப்போ எடுத்து நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுக்கலாம். புளிக்காய்ச்சல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பாடை நல்லா பச்சரிசியை நல்லா உப்பு போட்டு வடித்து வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் சாப்பாடை குழச்சி வடிச்சிடாதீங்க. இப்போ நான் சாப்பாடு ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்க 100 கிராம் புளியை நல்லா ஊற வச்சிருக்கிறேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். இது 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இந்த ஊற வச்சிருந்த புளியை நம்ம ஒரு இதில் தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு இதில் கரைச்சிக்கோங்க.
இப்போ ஒரு தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இப்போ ரெண்டாவது தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் இப்போ கரைச்சி வச்சிட்டேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் விடுங்க. இதில் புளி சாதத்துக்குலாம் நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லாவே நல்லெண்ணெய் விடுங்க. ஒரு 1/4 கப்புக்கு விட்டுக்கோங்க. ஏன்னா இதை மீதி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு கூட இது கெடாமல் நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் அந்த பேஸ்ட் எடுத்து சாப்பாடு வடிச்சுட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொருள் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கரலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் போட்டுக்கரலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டையும் தாளிச்சுக்கரலாம். இது ரெண்டும் செவந்துருச்சு. இப்போ செவக்கவும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது ரெண்டையும் சேர்த்துக்கரலாம். நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா இருத்த மாதிரி ஊற்றுங்க. மண் இந்த கீழே வந்து மண்டியெல்லாம் இருக்கும். அதனால இருத்து ஊற்றுங்க. பாருங்க மண்டியெல்லாம் இருக்குது. அதனால கையை வச்சு நல்லா இருத்து ஊற்றுங்க. நம்ம வந்துட்டு இந்த பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் அதையும் போட்டுடலாம். இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இன்னும் பாருங்க தண்ணியாக தான் இருக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வரணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இதை நம்ம மூடி வைக்க வேண்டாம். ஏன்னா மூடி வச்சோம்னா அதில் உள்ள ஆவி பறந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் விழுகும். இப்போ நம்ம மூடி வைக்காமல் இப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை கொதிக்க விடலாம். இப்போ பாருங்க புளிக்காய்ச்சல் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்து நிற்கிது பாருங்க. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், புளிக்காய்ச்சல் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடு கூட போய் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சாப்பாடு நம்ம நல்லா ஆற வச்சுருந்தோம்ல, இது நல்லா ஆறி இருக்கணும். இந்த சாப்பாடு கூட ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு ஒரு 2 கரண்டி வந்துட்டு இந்த இதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடியிலேருந்து சாதத்தை எடுத்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெள்ளை சாதம் இல்லாத அளவுக்கு நீங்கள் கிண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த பவுடரை வந்துட்டு நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் ரொம்ப அப்படியே அரைச்ச பவுடரை அப்படியே சேர்க்கக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். பாருங்கள் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா தோல் நீக்கி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கரலாம். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்தா கூட அதுவும் நல்லாயிருக்கும். உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா முந்திரி சேர்த்துக்கோங்க.
இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போது புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உளுந்தம்பருப்பு துவையல், வெண்டைக்காய் புளிக்கறி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு உளுந்தம்பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ உளுந்தம்பருப்பு துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ஒரு 3 தேங்காய் பத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு சொல புளி, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா, அப்புறம் 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை 1 கொத்து, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயவும் நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்தம்பருப்பை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ பருப்பு ஓரளவுக்கு செவந்து வரவும் நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகாய் வச்சிருந்தோம்ல, அந்த காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் கிண்டிட்டு இதில் வந்துட்டு வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இதையும் போட்டு கிண்டுங்க. இப்போ இதையும் கிண்டினதுக்கப்புறம் நாம் வந்துட்டு இதில் வச்சுருந்தோட தேங்காயும் இதிலையே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளி ஒரு சொலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இதை வதக்கி முடிச்சாச்சு. இது வந்து ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இதில் வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் சட்னி மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு துவையல் மாதிரி வேணும் கெட்டியாக, அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் துவையலாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் இதை போய் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். புளி சாதமும் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.